லாஸ்ட் மினிட் டென்ஷனில் எதையும் மறந்துடாத. தேவையானதெல்லாம் இப்போ எடுத்து பேக் பண்ணி வச்சுக்க. ஹேண்ட் லக்கேஜை தனியாக எடுத்து வச்சிரு. உன் பாஸ்போர்ட், வெரிஃபிகேஷன் ஐடி, ஃப்ளைட் டிக்கெட் எல்லாத்தையும் டக்குன்னு எடுக்கிற மாதிரி ஹேண்ட் லக்கேஜ்லேயே வச்சிரு. உனக்கு வேறு எதனா வேணுமா? எதனா வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ம். என்னாச்சு? காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்க, என்ன விஷயம்? ஆஹா, இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. ம், எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இவ்வளோ நாள் அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்கன்னு எல்லாரும் கூடயே இருந்துட்டேன். திடீர்னு எல்லாரையும் பிரிஞ்சு போனேன்னா கஷ்டமாக இருக்கும், அதானே? ஆமா, எல்லாரையும் விட்டுட்டு போறேங்கிற கவலை தான் மனசுக்குள்ள இருக்கு. முதல்ல அப்படி தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். இவரை ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் பிரிஞ்சு போகிறேன், கண்டிப்பாக கவலை இருக்க தான் செய்யும். அங்கே நீ போனதும் உன் வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டா அப்புறம் வீட்டோட ஞாபகம்லாம் பெருசாக வராது, படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு டெக்னாலஜிலாம் எவ்வளோ வளர்ந்துருச்சு. வீடியோ கால்லேயே உன் அப்பா அம்மா அக்கா தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் நீ பேசிக்கலாம். என்ன, நீ அங்கே போனதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சிடும். உன் அம்மா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரில. சரி, அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். நீ நல்லபடியாக அங்கே போய் வேலையில் ஜாயின் பண்ணி சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு போதும். உனக்கு அங்கே போகிறதா நிம்மதி சந்தோஷம்னு சொல்லியிருந்தல. புது அட்மாஸ்பியர், புது பழக்க வழக்கங்க, இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். போக போக எல்லாம் பழகிடும். ஸோ கூலாயிரு, சரியா?